மொத்த நாட்டு அரசியலே ஒரு சின்ன பலசர கடை சொல்றேன் கேட்டுக்கங்க. ஓடுதா? ஓடுது கேக்குறேன். பலசர கடை இருக்கு, கேளுங்க. உங்களுக்கு தெரியாத சொல்றேன் கேளுங்க. வயசுல பெரியமே சொல்றேன் கேளு. போட்டு வேற போட்டு வந்திருக்கேன் விஜய் சார் மாதிரி. என்னங்க பச்சை நம்பிக்கை துரோகம் பேரு தான் அரசியலின் அடித்தளம். அப்படி கிடையாது. எப்படி நேத்து வந்தவர் பிஜேபி சொல்லிட்டு இங்க வந்திருக்காரு. யார கேட்டாலும் அவர் நேத்து வந்தவர் இவருனா குடும்ப பின்னணி சரி அரசியல் பின்னணி ஏங்க என்னதாங்க உங்க பிரச்சனை? அண்ணாமலை இல்ல சாகுற மக்களை பாருங்க. கரண்ட் கொடுங்க, குளத்தூர்ல கரண்ட் கொடுங்க. இதுல கரண்ட் பூரா கட் பண்ணி வச்சுட்டு ராத்திரி பூரா நீங்க மட்டும் தூங்குறீங்க. அதெல்லாம் கரண்ட் கொடுக்கறதா தண்ணி கொடுங்க. எதையுமே கொடுக்காம அப்ப நான் கேட்காம இருப்போமா? சும்மா பேசக்கூடாது, பேசக்கூடாது. அழகா பேசணும், அருமையா பேசணும். அப்படி பேசணும், நடக்கிறத பேசணும். இதுல ஒரு பொண்ணு சொல்லுது எங்க தலைவர் வந்தாருன்னா 2500 ரூபா கவர்மெண்ட் காசு எடுத்து கொடுக்க மாட்டாரு, அவரு காசையே தருவான்னு சொல்லிட்டு அது போயிருச்சு. சரி, இப்போ இவ்வளோ விஷயம் பேசுனீங்கல்ல, காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருந்தீங்க, அதாவது டிஎம்கே காங்கிரஸ் ரொம்ப காலமா இருந்தீங்க, ஓகேவா? விசிக இருந்தோம். இப்போ நின்னீங்க, எலெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணீங்க, எல்லாம் நடந்தது. ஏன் தோத்தோடனே விட்டுட்டு ஏன் டிவிகே பக்கம் வந்துட்டீங்க? யாரை கேட்குறீங்க? காங்கிரஸையும் விசிகாவையும் தான் கேட்குறேன். அவங்கள கேட்குறீங்க. அதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பதில் சொல்லட்டுமா? கண்டிப்பாக. இவ்வளோ நேரம் நீங்கள் டீட்டெயிலாக தான் சொல்லிட்டு இருக்கீங்க, சொல்லுங்கள் இதையும். அதாவது ஒரு கட்சின்னு இருந்தால், இப்போ ஒரு பலசர கடை இருக்குது, ஒரு பலசர கடையில் ஒரு 15 பேர் வேலை செய்கிறாங்க. முதலாளி கெத்தா வருவார் போவார். 5 பேர் என்ன செய்வானா, அதில் ஒரு உஷாரான ஒரு 5 பேர் இருப்பான். நீங்கள் ஐயா இல்லை இருங்க, அதைத்தான் அரசியலுக்கு இன்டரப்ட் பண்ணுறதுக்கு ஒரு சாரி. நீங்க விஜய் சாரோட ஃபேனா? ஏன்னா குட்டி கதை சொல்லினே இருக்கீங்களே எல்லாத்துக்கும். இல்ல இது வந்து கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க, அத விட்டுட்டு குட்டி கதை சொல்லுங்க. குட்டி கதை இல்ல, குட்டி கதை இல்ல. அரசியல், இந்த மொத்த நாட்டு அரசியலே ஒரு சின்ன பலசர கடை சொல்றேன் கேட்டுக்கங்க. ஓடுதா? ஓடுது கேக்குறேன். பலசர கடை இருக்கு, கேளுங்க. உங்களுக்கு தெரியாத சொல்றேன் கேளுங்க. வயசுல பெரியமே சொல்றேன் கேளு. போட்டு வேற போட்டு வந்திருக்கேன் விஜய் சார் மாதிரி. என்னங்க இப்போ என்ன, ஒரு 15 பேர் வேலை செய்கிறாங்க. அவர் வர்றாரு, அப்படி கெத்தா உக்காராரு, கல்லால் காசு எடுத்துகிட்டு போகிறாரு. 15 பேரில் ஒரு 5 பேர் 7 பேர் என்ன செய்வானா, ரொம்ப சின்சியராக வேலை செஞ்சு தொழிலை கற்றுக்குவான். தொழிலை கற்றுட்டு என்ன செய்வானா, அவனுக்கு கூடி பேசி அப்படி எகுத்த மாதிரி ஒரு கடையை போட்டுருவாங்க. யாருக்கு அப்படித்தானே வந்திருக்கு? ஜவுளி கடை, டீ கடை, அனைத்தும் இங்கே தொழில் பூரா எப்படி வந்திருக்கு? சினிமா எல்லாமே எப்படி வந்திருக்கு? ஒருத்தர் வேலை செய்வான், அவனுக்கு நன்றி விசுவாசமாக இருப்பான். ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வரும், ஒரு சங்கடம் வரும். உடனே அவன் என்ன செய்வான், கோச்சிக்கிட்டு இவர் வெளியே போன்னு சொல்லுவார். இல்லை அவனே வெளியில் போய் என்ன செய்வான், சும்மா இருப்பானா, இல்லை போய் மம்முட்டி எடுத்து வெட்டுவானா, செஞ்சதை தான் செய்வான். கற்றுக்கிட்ட வித்தையே இவங்க தனியாக இது பண்ணுவாங்க. இருங்க, இது அரசியல் சாணக்கியத்தனம். இன்னைக்கு இல்லை, அவுரங்கசீப், அக்பர், பாபர் காலத்திலிருந்து அரசியல் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் இதான் வந்துட்டு இருக்கு. நீங்க இன்னும் உங்களுக்கு அரசியல் விவரம் தெரியலன்னு சொல்றேன். இது வந்து அடித்தளம் கரு. அவன் போய் ஒரு பலசர கடையை வச்சேன் பாத்தியா அப்படின்னு காலர் தூக்கி காமிச்சு என்ன செய்வானா, இவர் வியாபாரத்தையும் கெடுத்து இந்த வியாபாரத்துக்கு கஸ்டமருக்கு பூரா போனப்பட்டு அந்த பக்கம் உண்டாக்கி இவரை கீழே இறக்கி இவன் மேலே போய் அப்படி வச்சுருப்பான். அவன் கிட்ட 4 பேர் இருப்பான். அதில் ஒருத்தம்ப. இதுதான் அரசியல். அன்னைக்கு நீதி கட்சின்னு ஒன்று வந்துச்சு 1916. அதுலேருந்து காங்கிரஸை காலி பண்ணிவிட்டு பெரியாருங்கிறவர் எல்லாம் புதைச்சி விட்டு பெரியார், அண்ணா, கலைஞர்லாம் அப்படியே திமுக கொண்டாந்து செய்தி காங்கிரஸை முடித்தாங்க. முடித்த உடனே இங்கே வந்து ஆஹா நாங்கள் தான் பெரியார் 67 ஆட்சி அமைச்சு வந்தாங்க. அதில் எம்ஜிஆர்னு ஒருத்தர் இருந்தார். அவரை காமிச்சு ஓட்டு கேட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் அவருக்கு கணக்கு காமிக்கல, அப்படி இப்படின்னு கருணாநிதி போய் கொஞ்சம் பேசும்போது அவர் வெளியில் வந்து அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் சொன்ன பலசர கடைக்காரர் தான் இந்த பலசர கடைக்காரர் காலி. அவரு ஓகே. இப்படித்தான் அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. இங்க போய் நீ ஏன் அங்க போன, நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு யாரையும் நீங்க கேட்க முடியாது. ஓகே, இப்ப எனக்கு அரசியல் புரிஞ்சிருச்சு, அடித்தளம் வந்து புரிஞ்சிருச்சு. அதாவது ஒரு நிமிஷம் இருங்க, சொல்லிடுறேன், அப்புறம் மொத்தமா சரிங்க. இல்ல இது வந்து நான் சொல்றதுல ஒரு உண்மை இருக்குன்னு சொல்றீங்களா? ஏத்துக்கிறீங்களா? சரியா, ஏத்துக்கிறேன். அதான் சொல்றேன், எனக்கு அரசியல் புரிஞ்சிருச்சு, அடித்தளம் புரிஞ்சிருச்சு. நீங்க சொன்ன அந்த அடித்தளம் நரித்தனமே இருக்கிற ஒரே இடம் அரசியல் தான். ஏன் நான் இப்ப பேசுறேன், இப்போ அடித்தளம் எனக்கு புரிஞ்சுது. அதாவது எனக்கு புரிஞ்சது நான் சொல்லணும்ல, உங்களுக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு. பட் என்ன புரிஞ்சது நான் உங்ககிட்ட சொல்லணும்ல, அப்பதானே நீங்க சொன்ன மெசேஜ் எனக்கு கரெக்டா கன்வே ஆயிருக்கான்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சொல்லுங்க. அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா,
பச்சை நம்பிக்கை துரோகம் பேரு தான் அரசியலின் அடித்தளம். அப்படி கிடையாது. வேற எப்படி? இன்னும் உங்களுக்கு புரியல. ஏன் புரியல? என்னன்னா நீங்க சரியா யாரு பெரும்பான்மையா இருக்காங்களோ அவங்க ஜெயிச்சவன் சொல்லணும், தோத்தவன் கேட்கணும். இது அரசியல்ல மட்டுமில்ல. எந்த நம்பிக்கையின் பேர்ல வந்து நீங்க கூட்டணி அமைக்கிறீங்க? அப்ப நான் ஜெயிச்சா நீ இப்ப நான் தோத்துட்டா நீ என்ன விட்டு ஓடிடுவியா? நாளைக்கு காங்கிரஸ் எங்களோட பஞ்சாயத்து அரசியல் எங்களோட வந்துரும். என்ன செய்ய போறீங்க? விசிகா வந்துருவாரு, எல்லாமே எங்களோட வந்துருவாங்க. நாங்க பஞ்சாயத்து எலெக்ஷன்ல மொத்தமும் மேயரும் கவுன்சிலரும் பெருசாகி நாங்க ஜெயிச்சிருவோம். சேர்த்துக்கிட்டீங்கன்னா அதை விட மானங்கிட்ட வர எதுவுமே இங்க யார் மானத்தோட இருக்கா? அப்படி சொல்றீங்க. என்னமா இங்க எல்லாரும் மானத்தை. சரி, இவர் என்ன சொன்னாரு? அப்ப ஒத்துக்கிறீங்க? இல்ல, இவர் என்ன சொன்னாரு? நாங்க பெருமை ஆட்சி அமைப்போம்னு சொல்லி என்ன பண்ணாரு? ஏடிஎம்கே லஞ்ச ஒழிப்புனாரு, இது தீய சக்தினாரு. இவங்க கிட்ட இருந்து இந்த ஓட்டு பூரா யார் ஓட்டு? காங்கிரஸுக்கு கை சின்னத்துக்காக ஓட்டு போட்டான். ஓட்டு பூரா உதயசூரியன் ஓட்டு. விடுதலை சிறுத்தை கட்சிக்கா ஓட்டு போட்டான். ஓட்டு பூரா உதயசூரியன் ஓட்டு. இந்த உதயசூரியன் ஓட்டை வச்சு நீ ஜெயிச்சு உட்காந்துருக்க. உனக்கு என்ன இருக்கு? எனக்கு என்ன இருக்குன்னா, நீங்க கேட்டீங்களே, நீங்க வந்தீங்க, நாங்க சேர்த்துக்கிட்டோம். யாரு நீங்க? அங்க இப்போ நீங்க ஓட்டு புள்ள எங்க புள்ள தானே. ஐயா, ஒரு ஓட்டு எங்க ஓட்டு தானே, புள்ள எங்க புள்ள தானே. ஒரு நிமிடம். ஒரு செவருக்கு பின்னாடி நிக்கிறீங்க, அந்த செவரு ஆடுது, ஆட்டம் கண்டுருச்சு. அந்த செவரு வந்து நம்ம எதுக்கு நிக்கிறோம்? ஒரு மரம், சரி, ஒரு ஒரு மரத்துக்கு பின்னாடி நிக்கிறோம், நிழலுக்காக நின்றுட்டு இருக்கோம். ரொம்ப நாளா அந்த மரம் நிழல் கொடுக்குது. திடீர்னு வந்து ஒரு டிசாஸ்டர் நடக்குது, மரம் விழுந்துருச்சு. பக்கத்து மரத்துல போய் தஞ்சம் அடையிறது இல்லையா? அதைத்தான் நான் அழகா சொன்னேன். இதுதான் அரசியல், இப்படித்தான் நடக்கும். நம்பிக்கை துரோகம் இல்ல, இப்படித்தான் இங்க வந்து நடந்துகிட்டு இருக்கு காலங்காலமா. அது வெளி உலகம் பூரா நடந்துகிட்டு இருக்கு. இதை நீங்க ஏத்தி மக்கள் வந்து ஜீர்ணிச்சுக்கிட்டாங்க. மாத்தி போனதுனால யாரும் ஓட்டு போடாம விட்டுட்டாங்களா? வைகோங்கிறவரு இதோட நான் 50 வாட்டி டிஎம்கே ஏடிஎம்கேன்னு போயிட்டு வந்து அவரும் களம் கண்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் சார் அவரும் 4 வாட்டி போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு. பிஜேபி எல்லாமே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் சேர்த்து வச்சு தானே நீங்க ஒரு ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு களம் கண்டீங்க. கண்டோம், தோத்தோம். ஏன் தோத்துட்டீங்க? மக்கள் எங்களை வந்து அங்க இருக்க மக்களுக்கு வந்து விஜயை பிடிச்சிருந்துச்சு, சாரை பிடிச்சிருந்துச்சு. இவர் வந்தா இதை விட தேனும் பாலும் இங்க வேகமா ஓடும்னு நினைச்சு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? தேனும் பாலும் ஓடும்னு 2500 ரூபா வந்துரும்னு பிள்ளை பெற்றவங்க ஒவ்வொருத்தரும் ரெடி ஆயிட்டாங்க 10 பிள்ளை பெக்கிறதுக்கு. ஒரு பிள்ளைக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாங்க இன்னைக்கு மோதிரம். 1.5 லட்சம் ரூபா. 1.5 லட்சம் ரூபா. ஆமா, 5 பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஆச்சு சொல்லுங்க நீங்க தான். ஒரு பெரிய தொழில ஆரம்பிச்சிடலாம் அந்த காசை வச்சு, மோதிர காசை வச்சு. சரி, மோதிர காசு. ஆமா, அதே மாதிரி 2 பிள்ளைகளை எப்படி வளர்ப்பீங்க? அது ரெண்டாவது வந்துருச்சு, வீட்டுக்கு காசு வந்துருச்சுங்க. உங்கள மாதிரி எல்லாரும் யோசிக்க மாட்டாங்க ஐயா. நீங்க 2500 ரூபாய் பணம் மாசம், சின்ன பணமா? எல்லாமே நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? ஊரா பின்னாடி 5 வருஷத்தை திரும்பி பார்த்தா உங்க எப்படி வந்து மக்களுடைய எண்ணங்கள் எப்படி வந்து இந்த இடத்துல ஆட்சியில உட்காரமுன்னு மட்டும் நீங்க பாருங்க. எப்படி உட்காரமுன்னு பாருங்க. பொறுங்க, நீங்க சொன்ன மாதிரி வெயிட் அண்ட் சீ. பொறுங்க. இதுல இன்னொன்னு பெண்களுக்கு மட்டும் மகளிர் பஸ் இல்லையாமா? இருங்க, இந்த ஒரு வார்த்தை, பெண்களுக்கு மட்டும் பஸ் இல்லையாமா? ஊரா ஒரு பஸ் ஃப்ரீயா விடுவாராம். விடு, நான் பாக்குறேன். எப்ப விடுவேன் நான் பாக்குறேன். டிராவல் பண்ண முடியாது, நீங்க விட்டா தானே டிராவல் பண்ண முடியும். நிழல் எது நிஜம் எது அப்படிங்கிறது ஒரு ஸ்டாலின் சார் சொன்ன மாதிரி தான். ஒரு பொம்மையை இப்போ குழந்தைகளை கொடுத்தா ஓடுது ஆடுதுன்னு பேட்டரி தீர்ற வரைக்கும் விளையாடும். முடிஞ்சோன்னு தூக்கி போட்டு அம்மா கிட்ட தான் வரும். அப்படியா? இந்த மக்கள் வந்து இவங்க வந்து இன்னைக்கு நேத்து இல்ல, காலங்காலமா இருக்காங்க. அவங்க எங்க கிட்ட தாங்க வருவாங்க, எங்க கிட்ட வருவாங்க. நாங்க தான் மறுபடியும் உட்காருவோம். ரொம்ப தீர்க்கமா சொல்றீங்களே, அடுத்தது எப்படி உங்களுடைய வலை வந்து அண்ணாமலை அவர்களுக்கா? அவர் என்னங்க நேத்து வந்தவர். ஓ, அப்படியா? நேத்து வந்தவர் பிஜேபி சொல்லிட்டு இங்க வந்திருக்காரு. யாரை கேட்டாலும் அவர் நேத்து வந்தவர். இவருனா குடும்ப பின்னணி, சரி, அரசியல் பின்னணி. ஏங்க என்னதாங்க உங்க பிரச்சனை? அண்ணாமலை இல்ல இருக்கிறவங்க எங்களுக்கு அடுத்து காங்கிரஸ்கள் தான் ஆண்டுகிட்டு இருக்கு. அடுத்த எலெக்ஷன்ல இருங்க, இந்த நேரத்துல ஜெயலலிதா அம்மா இல்லாம போயிட்டு அடுத்த எலெக்ஷன்ல எங்களுக்கு காங்கிரஸும் வேண்டாம். இதை பகிரங்கமா நான் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்டா கொடுக்குறேன். இல்ல நாங்க இல்ல ஐடியா எங்களுக்கு இல்ல. அது நாங்க வந்து எங்க தலைவர் வந்து முடிவு பண்ணிட்டாரு. எங்களுக்கு இல்ல, இனி அவங்க மக்கள் எங்களுக்கு எவ்வளோ ஓட்டு போட்டாலும் நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடி. அதை சொல்லிட்டேன், நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடியானவங்க. குதிக்க சொன்னால் குதிப்போம், நீந்த சொன்னால் நீந்துவோம், ரெடியாக இருக்கிறோம். காங்கிரஸ் எங்கள்கிட்ட வர வேண்டாம். மகராசு அவர் ஐயா கூட இருந்து ஆட்சி பண்ணிட்டோம். அவர் ஐயா திருமாவளவன் அவர் எங்ககிட்ட வர வேண்டாம், அவரும் அங்கேயே இருக்கட்டும். ஐயா வைக்கவும் போயிடுவார் போல தெரியுது நாளைக்கு அவரும் போகட்டும். ஏடிஎம்கே தான் செதஞ்சு போச்சே. செதைச்சது யாரு? யாரு? டிவிக்கே தானா?
இப்போ தற்சமயம் செதஞ்சதுக்கு காரணம் இவங்க தான். அது ஆட்டோமேட்டிக்காக எடப்பாடி ஐயா வந்தப்பயே பாதி பாதியா வச்சு அந்த லைட் ஏரியில பாரு, அதுக்கு காரணம் டிவிக்கேவா பாரு. அதைத்தான் சொல்லிருக்கான் டிஎம்கே. நேத்து ஏடிஎம்கே மீட்டிங் நடத்துது, 5000 பேர்த்த உள்ள உட்கார வச்சிருக்காங்க. ஒரு டிவிக்கு இதை நான் சொல்லணும், ஒருத்தர் போட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு போலீஸ்காரன்ட்ட டிஎம்கே ஒழிகன்றான். ஏப்பா உன் தலைவர் உள்ளே பேசிக்கிட்டு இருக்காரு, 5000 பேத்துக்கு மட்டும் தான் ஸ்லிப் கொடுத்துருக்காரு, உன் போலீஸ் தான் நிற்குது, உன் தலைவர் நிமிஷம் போலீஸ் தான் நிற்குது, டிஎம்கே ஏன்டா ஒழிகன்னு சொல்கிற? டிஎம்கே என்ன பண்ணுச்சு? அவர் வீட்டில் கோபாலபுரத்தில் அவர் இருக்காரு. இப்போ நீங்க சொல்றீங்க லைட் எரியுதா பாரு, அது இதை நான் சொல்லணும். எது நடந்தாலும் டிஎம்கே ஆட்சி உங்களுக்கு, ஆட்சிக்கு வந்து ஏங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க அம்மா, ஆட்சிக்கு வந்துட்டீங்க, ஆட்சி உங்களுக்கு, காவல்துறை உங்களுக்கு, நீதித்துறை உங்களுக்கு, எல்லாம் உங்களுக்கு. மூடலையே எதுக்கு எடுத்தாலும் வந்து நீங்க சின்ன குழந்தைங்களை வச்சு ஓட்டு வாங்கிட்டீங்க, நீங்க வந்து பசங்களை பேசி ஓட்டு வாங்கிட்டீங்க, இளைஞர்களோட இது பேசு. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு விழுந்த ஓட்டு பூரா கவர்ச்சி ஓட்டுங்க. உங்களை ஏங்க விஜய்ங்கிற ஒருத்தர் வந்து அரியணை ஏரியாச்சு, நீங்க உங்க வேலைகளை பாருங்க. உங்களோட அதத்தான் உங்களுக்கு சொல்றோம், நாங்க எதிர்க்கட்சி, நாங்க சும்மா உட்காந்துக்கிறதுக்கு எங்களுக்கு மக்கள், உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள், உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் 1.25 லட்சம் பேரு, எங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் 3.25 லட்சம் பேரு. 3.25 லட்சம் பேருக்கு நாங்க பேசிதான் தீரணும். உங்களை லேசில விட மாட்டோம், கேட்டுக்கிட்டே இருப்போம். பதில் சொல்லுங்க, பேசுங்க, நாட்டை பாருங்க, மக்களை பாருங்க, சாகுற மக்களை பாருங்க. கரண்ட் கொடுங்க, குளத்தூர்ல கரண்ட் கொடுங்க, இதுல கரண்ட் பூரா கட் பண்ணி வச்சுட்டு ராத்திரி பூரா நீங்க மட்டும் தூங்குறீங்க. அதெல்லாம் கரண்ட் கொடுக்கறதா, ஃபர்ஸ்ட் அவருக்கு தண்ணி கொடுங்க. எதையுமே கொடுக்காம அப்புறம் நான் கேட்காம இருப்போமா? அப்படி படுத்துக்குமா? நாங்க நீங்க பட்டு ஆட்சிக்கு வந்துட்டீங்க, இழுத்து போர்வை எப்போ நாங்கள் படுத்துக்கட்டுமா? நீங்க எதுவும் செய்யாதீங்க, நல்லா வாயை மூடிட்டு பேசாம உட்காந்துருங்க. சட்டசபையில வெளியில வந்து வாயில் நல்லா வரும்னுங்க, அதெல்லாம் கேட்டு சும்மா உட்காந்துருப்போமா? மாட்டோம், பேரடியா அடிப்போம், பாத்துக்குங்க. அடிங்க ஐயா, நீங்க நல்லா அடிங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ உங்களுக்கு தேவை பதில் தான். ஆட்சி நல்லா நடக்க தேவையில்ல, ஆட்சி எப்படியோ போய் தொலைட்டு. ஆட்சி தான் போச்சே, எங்க போனதுனால தானே தண்ணி குடிக்கணும் பாருங்க. எங்க போச்சு? சரி, நீங்க எப்போ தெலுங்கானா போறீங்க? எப்போ கொச்சின்னு? ஃப்ளைட் டிக்கெட்டா ட்ரெயினா எப்படி ஐயா? ஜெயிச்சுட்டு ஸ்டாலின் ஐயாவை ஸ்டேஜில் உட்கார வச்சுட்டு, ஹரியானாவில் உட்கார வச்சுட்டு நீங்க போயிடுறீங்களா? அங்கே எனக்கு ஏதோ பொறுப்பு கொடுப்பாரு, எங்க அங்கே அவர்கிட்ட பேசி அங்கே நான் போயிடுறேன். எங்க தெலுங்கானா? எங்கேயோ நண்பர்கள் தானே, இவர் வந்து தெலுங்கானால பேசி உங்களுக்கு தெலுங்கானா பொறுப்பு வாங்கி கொடுப்பாரு, நான் அங்கே போயிடுறேன். இப்போ கான்செப்டே மாத்திட்டீங்களே. எப்படி? எங்க ஆட்சி இதே மாதிரி நடந்துருந்தா நான் இங்க இருக்கவே மாட்டேன், நான் போயிடுவேன் நீங்க சொன்னீங்க. உங்க ஐயா எங்க ஆட்சி வந்த உடனே வந்துடுவேன். நாங்கள் தான் அரசியல்வாதியாச்சே, போவோம் வருவோம். இதில் உங்கள் ஊரா தெலுங்கு? எங்கள் ஊர் தானே. முதல் சென்னை மாகாணமாக இருக்கும்போது சென்னை, கேரளா, ஆந்திரா, இது எல்லாம் சேர்ந்த ஒரே மாகாணம் தான் சென்னை. நாங்கள் எங்கே வேணாலும் போவோம். எதுவுமே அரசியல்வாதிகளுக்கு இருக்காதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா. முதல் முறையா நேர்ல பார்க்கறேன். நிஜமாவே நான் அழகா பதில் சொல்றேன், உங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. எனக்கு தெரியல ஐயா. நான் போவேன்னு தான் சொன்னேன், வரமாட்டேன்னு சொன்னா எனக்கு தெரியல. அப்புறம் நான் போவேன்னு சொன்னேன், திரும்பி வரமாட்டேன்னு நான் சொன்னேன். 5 வருஷம் அடுத்து தமிழ்ச்செல்வன் நான் கேரளா போவேன், தெலுங்கு போவேன், எங்க வேணாலும் போவேன், திரும்பி வந்துடுவேன். எங்க புள்ள குட்டிங்கள அங்க தான் போய் படிக்க வைக்கணும். எங்க புள்ள படிக்க வச்சுட்டு நாங்க வந்துருவோம். திருப்பி படிச்ச பிள்ளை திருப்பி இங்க வந்து படிக்க வைப்போம். வந்துருங்க ஐயா. அதாவது ஸ்டாலின் யாது முறை யாவரும் கேள்வி ஜெயிச்சா வந்துருவீங்க இல்லையா? இவர் யாரு ஜெயிச்சாலும் நாங்க வருவோம் போவோம். அது எங்க ஊர், எங்க நாடு, இந்தியா. டெல்லிக்கு போவோம், பாம்பே போவோம், எங்க ஊரு. முதல்ல நீங்க எங்க சொல்லல ஐயா. பாத்தீங்களா, நீங்க போவோம் திரும்ப திரும்ப நாங்க எங்க வேணாலும் போவோம் வருவோம். கண்ணியம் தவறீங்க. இதெல்லாம் யாரு நாங்க சொல்லணும்? நீங்க எதுவுமே செய்யல, நீங்க பூரா கண்ணியம் இல்லாம நடந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பேச்சு சரியில்லை, உங்களுக்கு ஆள தெரியல, ஆட்சி இல்ல, உங்களுக்கு போலீஸ் கட்டுப்படுத்த தெரியல, உங்க கட்சிக்காரனை கட்டுப்படுத்த தெரியல, கரண்ட் கொடுக்க தெரியாலையேங்கிற ஒரே ஒரு வார்த்தை உங்ககிட்ட இருக்குங்கிறது மக்களுக்கு பூரா தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன செய்யலாம்? மொத்த மக்களுக்கு தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு என்ன செய்யலாம்? மொத்த மக்களுக்கு தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு தெரிஞ்சிருச்சு, என்ன செய்யலாம்? சரி, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, ஒண்ணும் தெரியல, அதான் உண்மை. உங்களுக்கு எல்லாம் தெரியுது. அண்ணாமலை அவர்களுக்காவது ஏதாவது? அவர் யாருங்க? அவருக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்க. அவர் யாருன்னு அது தெரியாதா உங்களுக்கு? அவர் எங்களுக்கு தெரியாது. பிஜேபியில் இருந்தாரு, இப்ப கட்சி ஆரம்பிக்கணும் வந்திருக்கா. அது அவர் வேலை, அவர் வேலை ஏங்க, அவர் வேலை அவர் செய்யட்டும். அவர் வேலைக்குள்ள நீங்க எதுக்கு போறீங்க? நாங்க என்னமோ முந்தானத்து கட்சி ஆரம்பிச்சு நேற்று ஆட்சிக்கு வந்த மாதிரி. நாங்க 80 வருஷமா 90 வருஷமா ஆட்சியில் இருக்கிறோம். எவனை எங்க தட்டி என்ன பண்ணு, ஏது பண்ணு, எது என்ன எங்களுக்கு தெரியும். அண்ணாமலையை பார்த்து, காங்கிரஸை பார்த்து, அவரை பார்த்தா நாங்க இங்க வாழ போறோமா? தனி ஒரு மனிதன் எதையும் தட்ட எங்க சாமர்த்தியம் எங்களுக்கு இருக்கு. திமுக காரங்க சோறவும் மாட்டோம்,
அசரவும் மாட்டோம் என்னைக்கும். இவ்வளவு பெரிய தோல்வி ஏன் ஆமா, ஐயா, துறைமுகத்துல எங்க தலைவர் கலைஞர் ஒருத்தர் தான் ஜெயிச்சாரு. 323 தொகுதியில தோத்தோம். இப்ப ஜெயிச்சு நாங்க ஆட்சி அமரலையா? 323 ராஜீவ் சேர்த்தப்ப 323 தொகுதியில நாங்க தோத்தோம். எங்க ஐயா இவரு தான் கலைஞர் மட்டும் தான் ஜெயிச்சாரு, வீழ்ந்தோம். அப்புறம் நாங்க எதிர்த்து ஆளல 5 வருஷமா. எங்களுக்கு மக்கள் வாய்ப்பு கொடுக்கல, கொடுப்பாங்க. இந்த மக்கள் தான் எங்க மக்களுங்க. எங்களை விட மாட்டாங்க, விடவே மாட்டாங்க. இதை மக்கள் பூரா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மக்கள் எங்க மக்கள். இதை கேட்டு கமாண்ட் எனக்கு அருமையா நீங்க சொன்ன மாதிரி தப்பா வர்றது வரட்டும். இன்னைக்கு நாளைக்கு என்னைக்கா இருந்தாலும் நம்மள போறவங்க வர்றவங்க பத்தி நாங்க கவலையே பட மாட்டோம். இல்ல நீங்க அப்படித்தானே சொன்னீங்க. பாக்குறவங்க பூரா பார்க்கட்டும். உங்க தலைவர் பேசுறத விட அவரு இவரு பேசுறத விட நாங்க பேசுறீங்க. உங்க தலைவர் பேசுறத விடவான்னு கேக்குறீங்க. அவர் தான் பேசுற இடத்துல பேசலையே. அப்போ பேசக்கூடாது, ரூம்ல எல்லாம் உட்காந்து பேசிட்டு மண்டபத்துக்குள்ள பேசக்கூடாது, அப்படியே வெளியில வரணும். அப்ப அப்படி பேசினா நீங்க ஒத்துப்பீங்களா? பேச சொல்லுங்க, முதல்ல பேசுங்க. என்ன ஒத்துக்கிறது? பேசுனா எப்படி ஒத்துக்குவாங்க? நீங்க மாதிரி ஐயா மாதிரி அவர்கள் தான் பரவாயில்ல, இவரும் வெளில வந்து பேசிட்டாரு. சும்மா பேசக்கூடாது, பேசக்கூடாது. அழகா பேசணும், அருமையா பேசணும். அப்படி பேசணும், நடக்கிறத பேசணும். சும்மா வந்து எதையாவது பேசிட்டு போறது, எதையாவது பேசக்கூடாது. ஆமா, மக்களுக்கு என்ன தேவையோ, மக்களுக்கு எது போய் சேருமோ அதை பேசணும். மக்கள் கஷ்டப்படுறாங்க. பேசணுமா சட்டசபையில செய்யணுமா? ஒண்ணுமே அங்க நடக்காது. பேசணுமா? மொத்த பணமும் வேஸ்ட். மக்கள் பணம் பூரா வேஸ்ட். அவ்வளவுதான். இதுல ஒரு பொண்ணு சொல்லுது, எங்க தலைவர் வந்தாருன்னா 2500 ரூபா கவர்மெண்ட் காசு எடுத்து கொடுக்க மாட்டாரு, அவரு காசையே தருவான்னு சொல்லிட்டு அது போயிருச்சு. அவரு நேற்று சொன்ன மாதிரி ஏரோப்ளேன்ல ஏறி அவரு போய் அங்கே போய் பார்த்துட்டு அவர் செலவு இல்லை, கவர்மெண்ட் காசு செலவு தான் வந்திருக்கிறாரு. ஆமா, அவர் எப்படி அவர் செலவு காசு கொடுப்பாரு? சரி, 2 நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்க. 2500 ரூபாய் தலைவர், அதாவது சிஎம் விஜய் சார் அவர்கள் அவர்கிட்ட இருந்து ஏன் தரணும்? நீங்கள் ஊரை கொள்ளடிச்சு நாட்டையே வளைச்சி போட்டு வச்சிருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் முக்கால்வாசி வந்து கலைஞர் அவர்களோட குடும்பத்தை சார்ந்தது தான். நீங்களே உங்கள் வீட்டிலேருந்து 200 ரூபாய் எடுத்து கொடுக்கல, நாங்கள் எதுக்குங்க எங்கே வாங்க கஷ்டப்பட்டு ஆடி பாடி சம்பாரிச்சு ஒரு கலைஞனா பண்ணி சேர்த்து வச்ச சொத்துலேருந்து எதுக்கு நாங்கள் எடுத்து 2500? எந்த அரசியல்வாதியை கொண்டாந்து உங்கள் காசை கொடுத்து கேட்குறோம்? நீங்கள் தானே சொன்னீங்க, அதானே கேட்டீங்க. அதை சொன்னதை தானே சொன்னோம். ஒரு பொம்பளை ஒரு பொண்ணு சொன்னதானே சொன்னோம். நாங்களா போய் நாங்கள் எங்கள் காசை வீட்டு வந்து கோபாலபுரத்தை விற்று கொண்டா உங்களுக்கு செய்யணும்னா நாங்கள் சொன்னோம்? யாரும் செய்ய மாட்டாங்க. எதுக்கு செய்யணும்? அப்ப நாங்க ஏன் செய்யணும்? உங்க செய்ய சொல்லியா? அந்த புள்ள எதுக்கு சொல்லிச்சு? அந்த புள்ள மாதிரி 100 புள்ள சொல்லும், அதெல்லாம் உண்மையாயிடும். துண்டு போட்டு சொல்லிச்சு, எதுக்கு சொல்லிச்சு? அந்த புள்ள மாதிரி 100 பேர் சொல்லுவாங்க. 2500 ரூபாய் கொடுப்பாரு, வீட்டுக்கு குழந்தை பிறந்து குவான்னு சவுண்ட் வந்த உடனே வந்து டங்குன்னு நிக்கும் காருன்னு யாரு சொன்னா? நடக்கும் ஐயா. நடக்குமா? ஆமா நடக்கும். நம்புறீங்களா? நம்புறேன். என்னடா இது அப்படின்னு பாக்குறீங்களா? என்னால இத நம்ப முடியல. நீங்க வந்து 40 நாள் கதையை வந்து நீங்க இவ்வளவு தூரம் பிரஷர் ஆவறீங்கன்னா இன்னும் இருக்கு. திரும்ப நான் சந்திக்கணும்னு விருப்பப்படுறேன். இதே வியூவர்ஸ் முன்னாடி சந்திப்பீங்க. இதுல இப்ப நீங்க வச்ச கோரிக்கைகள் ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னு வைங்களேன், அன்னைக்கு இந்த ஸ்டுடியோக்கு நான் வருவேன். ஃபடாஃபட்டா வந்து உட்காந்து உங்களை வச்சு அதுக்கு நீங்க பதில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஐயா. நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். இதுல எந்த ஒரு விஷயம் நடந்த உடனே என்னைய கூப்பிடுங்க. சரிங்க ஐயா. சார் மூலியமா வந்து உட்காருங்க. அடுத்து நீங்க வந்து இத பண்ணிட்டீங்க, அடுத்து எப்ப பண்ணுவீங்கன்னு கேள்வி கேட்க கூடாது. அதுக்கு நீங்க அவரு 40 வாக்குறுதி நல்லா பொறுமையா பேசுறேன் கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு புரியல. ஏங்க எனக்கு புரியலங்க நிஜமாவே. நீங்க கத்து அவரு ஆட்சிக்கு வர்றதுக்கோசரம் வந்து 40 வாக்குறுதிகளா ஆகாத வாக்குறுதி, இங்க நடக்காத வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. பேசலையா? என்னங்க பேசுறீங்க? ஏங்க இங்க வாங்க. முதல்ல உங்ககிட்ட இருக்க வியாதியே, அந்த கட்சிக்காரங்க இருக்க ஒரு பெரிய வியாதி என்ன தெரியுமா? அன்னைக்கு நடக்கல, அன்னைக்கு நடந்துருச்சுன்னு சொல்லி தனியா மக்கள் உனக்கு இன்னைக்கு போட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து உட்காந்து அதுதான் கேட்ட, ஒரே கோல்ல அடிச்சு எல்லா கலரையும் ஒரே கலரா மாத்த முடியுமா ஐயா ஒரே நாள்ல? என்ன பேசுறீங்க? 40 நாள்ன்றது ரொம்ப குறுகிய காலம். வெயிட் 40 நாள்ல நீங்க என்னென்ன வேலை செஞ்சீங்க நான் சொல்லட்டுமா? 40 நாளைக்கு செஞ்ச வேலை என்ன தெரியுமா? அதிமுக கட்சியை உடைச்சிங்க, 2ஆ உடைச்சு, சத்தியமா 2ஆ உடைச்சு அவங்கள பூரா அமைச்சரவை கூட்டிட்டு வந்து அவங்கள நார வச்சு அந்த கட்சியவே ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அவங்கள பூரா தெருவில் விட்டது முதல்ல. காங்கிரஸ் கட்சிக்கு ஆசை வார்த்தை காமிச்சிங்க, வந்தவொடனே உங்களுக்கு எல்லாம் பண்ணிடும்னு. காலங்காலமாக இருந்து எங்ககிட்ட இருந்து மட்டு மரியாதையோடு இருந்த காங்கிரஸ் சொன்ன வார்த்தையில் அவங்க மொத்தம் அது ஒரு கட்சி, இது 2 கட்சி, 3ஆவது அவர். ஆனால் ஒன்று, ஆட்சிக்கு பெரும்பான்மை பத்திரம் சொன்ன உடனே முதல்ல சொன்னது ஸ்டாலின் சார் என்ன சொன்னார் தெரியுமா?
போங்க போய் ஆதரவு கொடுத்து ஆட்சியை நல்லா நாட்டுங்க. இல்லைன்னா அது உண்மைதான். அது ஜனாதிபதி ஆட்சி வந்துருச்சுன்னா அது சுத்தப்படாது. பிஜேபி ஆட்சி அது ஒன்று. அதனால வந்து சொன்னாரு பட் அவர் இல்ல, இல்ல. விஷயம் நல்ல எண்ணம் தான் சொன்னாரா சொல்லலையா? அவர் போகாதீங்கன்னு சொல்லலை. நல்ல விஷயம்னு சொல்லிட்டேனே ஐயா. அவர் சொன்னது பரவாயில்ல, என் ஓட்டில் நீங்கள் ஜெயிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு ஆதரவு கொடுங்கன்னு ஸ்டாலின் சார் சொன்னது உண்மையா இல்லையா? ஆமா ஒரு பிரஜையா பேசுங்க. ஆமான்னு தான் நான் தான் சொல்றேன். ஏங்க எத்தனை வாட்டிங்க சொல்ல முடியும் நீங்க கேட்கறதுக்காக? ஆட்சியில் உட்கார சொன்னார்ல, எதுக்கு உட்கார, அப்படின்னா ஜனாதிபதி ஆட்சி வந்துரும். எதுக்கு உட்கார சொன்னோம்னா உட்காரட்டும், உட்காந்து நல்லது பண்ணாருன்னா சந்தோஷம், நல்லா இதுகளை தொடர்ந்து மக்களுக்கு தொல்லை பண்ணால் அழகாக ஆண்டுட்டு போகிறாரு. இல்லைன்னா நம்ம கேட்போம். ஆயிச்சா அப்படியே ஒரு தலைவர், இதுக்கு முன்னாள் முதலமைச்சர் அவர்களே வந்து போய் ஆதரவு கொடுங்க, அவங்களோட நம்ம கூட சேர்ந்து, அதாவது நீங்கள் பயணம் பண்ணுங்க, ஏதாவது சரியில்லைன்னா நம்ம தட்டி கேட்போம். எல்லா இடத்துலையுமே தாவேக்காக ஃபஸ்ட்டு தட்டி கேட்குற கட்சியாக திமுக இருக்கும்னு தலைவர், அதாவது ஸ்டாலின் ஐயா அவர்களே சொல்லியிருக்காரு. நீங்கள் எதுக்கு இப்போ இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ சத்தம், இவ்வளோ இது எதுக்கு? அதாவது பொறுமையாக இருங்க. தப்பு ஒரு இடத்துல கரெக்டாக இது தப்புன்னு அவர் வந்து இந்நேரம் வெளில வந்து பேசியிருப்பார். யாரு? முதலமைச்சர் அவர்களே இது வந்து இப்படி இல்லை அப்படின்னு பேசியிருப்பாரு. ஆனா பொது மேடையில பேசிக்கிட்டு இருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியலையா? கல்யாணத்துங்கள் அவர் பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியல. பத்திரிக்கையே நீங்க பாக்குறது, டிவியே நீங்க பாக்குறது. பேசிதான் இருக்கேன், கேளுங்க. கல்யாணத்துல போயிட்டு அங்கங்க ஏதாவது ஒரு கிராமத்துல போய் ஒரு மீட்டிங்ல போயிட்டு அது இது இப்படி அப்படி, ஏன் நீங்க தான் உட்காந்துருக்கீங்களே வீட்டில் ஒரு ரூம்ல, பேசுங்க, நச்சுன்னு பேசுங்க. நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன். எதிர்கட்சியே பேச சொல்றீங்க, நீங்க பேச மாட்டீங்க. டிஎம்கே உங்களுக்கு எல்லாருக்குமே நான் கேட்குறேன், ஒரு விஷயத்த நேரடியாக ஒரு கேள்வியாக கேட்க தெரியாதா? சுற்றி வளைச்சி அதுக்கு ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணி அது அப்படி அவர்களை ஏன் அந்த ஒரு சீன் வந்து அப்படி வேணாம். அது அரசியலாக நீங்கள் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டீங்க. அந்த பாருங்க, நீங்கள் ஒரு டிஎம்கே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன், நீங்களுமே அப்படி தான் பேசுகிறீங்க. ஒரு பின்பத்தை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. ரேபிஸ் வந்துடுச்சு, நாய் கட்சிச்சு, இது பண்ணிடுச்சு. அது ஒரு கேள்வியாக முதல்ல கேட்க கற்றுக்கோங்க. தப்பு எங்கே நடந்தாலும் நானுமே கேட்பேன். நானும் இந்த ஊரில் தான் இருக்கேன், எனக்கும் அவர் முதலமைச்சர் தான். சரி, பேப்பர் பூரா எடுத்து போடுறேன். இந்த 40 நாள் பேப்பரு நடந்த நிகழ்வுகளை பூரா என்கிட்ட வேணாம், சார்கிட்ட கேளுங்க. இந்த 40 நாளில் நடந்த விஷயங்களை பூரா பார்த்துட்டு நம்ம மறுபடியும் சந்திப்போம். ஓகே.